அன்பான வேண்டுகோளும் அன்பான கோரிக்கையும். இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, அந்த பழம், இப்ப உதாரணத்துக்கு வாழைப்பழம், வாழைப்பழம். ஒரு பழக்காரு நான் சென்னையில பார்த்திருக்கேன். எங்க ஏரியால ஒருத்தர் வந்து வாழைப்பழம், 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 வாழைப்பழம் ₹1க்கு 10 வாழைப்பழம் அப்படின்னு முன்னெல்லாம் ₹1க்கு 10 பழம் இப்ப கிடைக்காது. அப்போ சொல்றேன். ₹1க்கு 10 வாழைப்பழம், ₹1க்கு 10 வாழைப்பழம்னு சொல்லிட்டு வித்துன்னு போனாரு. இன்னொருத்தரு ₹1க்கு 10 வாழைப்பழம், அப்படி அவரு எலுமிச்சை பழம் கூட வித்தாரு அவரு. அவர் சென்னையில வசிக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எலுமிச்சை பழம், வாழைப்பழம், வாழைப்பழம் இல்ல, வாழைப்பழம் இல்ல, வாழைப்பழம். வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா பழத்திலயும் அந்த ழா இருக்கு, வாழையிலயும் அந்த ழா வருது. அப்படி போட்டு ழா போட்டோம்னா ழை, வாழை பழம், பனானா, வாழை பழம். அந்த வாழைப்பழம் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கொய்யா, தென் கொய்யா, பால் கொய்யா, பழம், கொய்யா பழம், கொய்யா பழம், கொய்யா பழம் அப்படின்னு வித்துட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். பாவம், அவங்கள நம்ம தவறு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கவங்க அந்த பழம் பழம் பழம்னு சொல்லி அவங்களும் பழமாயிட்டாங்க, பழமா சொன்னாங்க. அதனால இன்னொருத்தர் விற்கிறார் கொய்யா பழம். கொய்யா பழம் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, மலச்சிக்கல்லாம் வராது, உடலுக்கு ரொம்ப நல்லது, அல்சர் போன்ற ப்ராப்ளம்லாம் வராது, வயிற்று புண்லாம் வராது. கொய்யா காய் சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடலாம், சர்க்கரை வியாதி நோயாளிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு கொய்யா பழம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல மாம்பழம், 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 மல்கோவா மாம்பழம், பங்கினிப்பள்ளி மாம்பழம், சேலத்து மாம்பழம், வாங்க வாங்க வாங்க, மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். இன்னொருத்தர பாத்தீங்கன்னா பங்கனிப்பள்ளி மாம்பழம், மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், உங்களுக்கு வேண்டுமா பங்கு போட்டு தின்னலாம் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்ல அதுல ழாதானே போட்டிருக்கு. அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிள்ளைகளை